guys, welcome back to my channel. நான் உங்கள் மாஸ்மேன், நீங்கள் பக்கத்தில் மாஸ்மேன் 2000. இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு லைசன்ஸ் போடுறது தான். ஆக்சுவலி இப்போ என்னென்னா தெரியும் நம்மள்கிட்ட வந்து 2 வீலர் மற்றும் 4 வீலருக்கு லைசன்ஸ் தான் இருக்குன்னு. அதே மாதிரி இப்போ வந்து போட்டுக்கு லைசன்ஸ் பண்ணலான்னு ஒரு சின்னதாக கொஞ்சம் ஒரு யோசனை வந்துச்சு. சரி அதுக்கும் பண்ணி வச்சுக்கோமே அப்படின்ட்டு. அதனால வந்து இப்போ அதோட வேலையை தான் கொஞ்சம் போயிட்டுருக்கு. அதனால் கொஞ்சம் இங்கே போய் அந்த ஆஃபீஸில் போய் கொஞ்சம் பேப்பர்லாம் ஜமா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதோடய வேலைகள் வந்து நம்ம டெஸ்ட்டு கொடுக்கணும். அது இதே மாதிரி தான் போட்டு வண்டி மாதிரி தான். வண்டியில் வந்து நம்ம எப்படி எட்டு போடுறோமோ அதே மாதிரி வந்து அதுக்கும் போட்லேயே நம்ம எட்டு போடணும். அந்த கிளாஸ் நடந்துகிட்ருக்கு. அதனால் வந்து இப்போ மோஸ்ட்லி முடிஞ்சு அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கிடச்சிருச்சு நம்மளுக்கு. பட் ஆனால் வந்து எக்ஸாம் இப்போ ரீசெண்டாக போன வாரம் தான் எக்ஸாம் நம்ம அட்டன் பண்ணியிருந்தோம். அதுக்கு வந்து ரிசல்ட்டுக்காண்டி வெயிட்டிங். இப்போ அதில் வந்து கொஞ்சம் பேப்பர் ஒர்க் கொஞ்சம் வேலை இருக்குது. அந்த பேப்பர் ஒர்க்காண்டியே இப்போ கொஞ்சம் தான் கடைக்கெல்லாம் போகாமல் இப்போ கொஞ்சம் அந்த வேலையில் கொஞ்சம் ஃபோர்ஸாக இருக்குது. ஏன்னா இப்போ வந்து ஆக்சிஜனில் இது மாதிரி டயத்தில் வந்து நம்ம டக்குன்னு பேப்பரை ரெடி பண்ணிட்டோம்னா நம்ம லைசன்ஸ் கிடச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து இப்போ கெஸ்ட்டு வர டயத்தில் வந்து நம்ம ஈஸியாக வந்து போட்டு ஓட்டலாம். இல்லை நமக்கு அந்த டயத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தோம்னா நமக்கு ரொம்ப இழுத்துக்கிட்டே போகும். அதனால் இப்போ வந்து நம்ம இங்கே இருக்க இப்போ தான் நம்ம வீட்டுக்கிட்டேருந்து கிளம்புறோம். அவங்களுக்கு ஒரு யோசனை என்னடா இப்போ நீ ஆனவுன்னா இப்போ பைக் எடுக்கவே மாட்டேங்கிற, கார்லேயே வ்ளாக் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. வேறு ஒன்றும் இல்லை, நம்மளோட ஃப்ரெண்டோட வண்டி. அது ரொம்ப நாள் அப்படியே நின்றுக்கிட்டே தான் இருக்க வண்டியை. அதான் அவனு சொல்லிட்டு இருந்தேன். எனக்கும் என் ஃப்ரெண்டு வர ஒரு பிக்கப் எடுத்தனால அவர் கொஞ்சம் இப்போ ஓட்ட மாட்டேங்கிற வண்டி அவ்வளோவா பிக்கப் ஓட்டிகிட்ருக்காரு. அதனால் வந்து வண்டி ரொம்ப நாள் நின்றுக்கிட்டே இருக்கிற, நீ என்ன எடுத்துகிட்டு போய் அப்படின்னா அதனால் சரி ஓகே நம்மளுக்கு நல்ல டைமிங். ஏன்னா இந்த பேப்பர்லாம் வந்து நல்ல ரொம்ப இம்பார்ட்டண்டான டாக்குமெண்ட்ஸ். அதெல்லாம் இப்போ மலையில் போகும்போது என்ன ரீசெண்டாக வந்து இது மாதிரி தான் மலையிலேருந்து எடுத்துகிட்டு போகும்போது என்ன கொஞ்சம் நேரமாக நனைஞ்சிருச்சு. அப்போ இவனுக்கு வேலை வெட்டி இல்லாதனால தான் வம்பு தும்பு பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்போ என்ன பண்ணுறது? ஒரு பேங்க் ஒன்று நனைஞ்சிருச்சு பேப்பரும். அதனால வந்து எதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு நம்ம திரும்பி ரெடி பண்ண முடியாது. ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான பேப்பர் அது. அதனால் வந்து இப்போ சரி ஓகே அதனால பேப்பர்லாம் எடுத்துகிட்டு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஆக்சுவலி வந்து ஃப்ரைடேவெல்லாம் முடிய வேண்டியது, முடியலை. ஃப்ரைடே முடிய வேண்டியது, பட் ஆனால் முடியலை. ஏன்னா லாஸ்ட் மொமெண்ட்டில் வந்து மெடிக்கல் முடிஞ்சு போச்சு. மெடிக்கல் சர்டிஃபிகேட்டில் அது வந்து எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. அதனால் வந்து இப்போ அதை ரெடி பண்ணிவிட்டு ஈவினிங் தான் கொடுத்தாங்க. நமக்கு ஆஃபீஸு 4-5 மணிக்கெலாம் க்ளோஸ் ஆயிருமே. அப்போ வந்து என்ன தெரியுமா டாஸ்க் ஆச்சு ரீசெண்டாக வந்து நாங்கள் இங்கே போயிருந்தோம். ப்ரீவியஸ் வ்ளாகில் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க செக் அவுட் பண்ணி பார்த்துக்குங்க. நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டிவிடுங்க. அப்போ தான் நம்மளோட வந்து மொக்க வீடியோ, கேவலமான வீடியோலாம் நீங்கள் பார்க்க முடியும். சரிங்களா? எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பை ரோட்லேயே போனோம். ஒரு 60-70 கிலோமீட்டர் தூரம் சின்ன ஒரு ஃபால்ஸ், அப்புறம் வந்து ஒரு கொடைக்கானல் ஃபீல் கொடுக்கும் அந்த ஏரியாவுக்கு போயிருந்தோம். அதில் என்ன பசங்க என்ன காருனாவே ஒரு பாட்டு இருக்கணுமே. சிஸ்டம் வேறு கொஞ்சம் நல்ல சிஸ்டமாக இருக்கவங்கள நல்ல சவுண்ட்லாம் வேறு லெவலில் இருக்கும். அது என்ன வந்து இந்த கொஞ்சம் பாட்டெலாம் போட்டு நானும் சரி நல்லா தான் இருந்துச்சு. சரி நானும் எடிட் பண்ணும்போது பண்ணிகிட்ருக்கேன். சரின்ட்டு நைட் அப்லோட் பண்ணிட்டேன், ஷெடியூலில் போட்டேன். சரி இப்போ அடுத்த நாள் காலைல வந்து வந்துடும் அப்படின்ட்டு. கடைசியில் பார்த்தா அப்லோட் பண்ணிட்டு ஒரு 10-20 அரை மணி நேரத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா டக்குன்னு ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துருச்சு. அதனால வந்து டக்குன்னு காப்பிரைட் வந்துச்சு. அதுக்காக நானே வீடியோ எடிட் பண்ணி ஸ்டோரேஜ் இருக்க மாட்டேங்குது. வீடியோ எடிட் பண்ணி வந்துருச்சு. அப்படியே போய் ரெக்கார்ட் கண்டினியூ பண்ணுறேன். பாய். கிளம்பியாச்சு. இங்கேருந்து ஜெராக்ஸ் எடுத்தாச்சு. சொல்லுவோம் நாங்கள். அது அவங்க இது பண்ணுறாங்க போல். அதனால் வந்து எடுத்து கொஞ்சம் வண்டியை மரியாதையாக கொஞ்சம் நீங்கள் வச்சுருங்க அப்படின்னா நாங்கள் வச்சேன். சரி ஓகே வச்சுருவோம். இப்போ வந்து
டைம் இஸ் 9:20 ஆச்சு. இப்போ உள்ளே வந்துட்டாங்களான்னு தெரியலை. மேபி வந்திருப்பாங்க, இல்லை வராமல் கூட போயிருக்கலாம். அதனால் நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். போயிட்டு வந்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டே இருங்க. ஸோ இப்போ வந்தாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 12 மணி ஆக போகுது. எத்தனை மணிக்கு? 9 மணிக்கு வந்தேன், 12 மணி ஆக போகுது. இங்கேருந்தா இங்கே அப்படின்னு ஆயிடுச்சு. இப்போ நீ 1 வீக் ஆகுமா அது அப்ரூவல் ஆகிறதுக்கு? இப்போ இங்கேருந்து டிஎஸ்எஸ் மਤਲਬ நம்ம டேரக்டர் ஆஃப் ஷிப்பிங் சர்வீஸ் இருக்குல்ல, அங்கே ஷிப்பிங் சர்வீஸில் போய் நம்ம போய் அப்ரூவல் ஆகணும். இங்கேருந்து அப்படியே கொஞ்சம் பின்னாடி ஒரு ஆஃபீஸ் இருக்குது, டைரக்ட் ஷிப்பிங் சர்வீஸ். இப்போ அங்கே போய் இப்போ நம்ம அங்கே போகணும். சரி, ஓகே. இதுக்கெல்லாம் ஏஜென்ட்டை கொடுத்தோம்னா 15-20,000 செலவாகும். இல்லை நம்ம பண்ணணும், அந்த காசு மிச்சமாகும். அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. அதுக்காண்டி தான் சரி, அந்த மிச்சப்படுத்துறதுக்காண்டி தான் நம்ம இப்போ நம்ம அலையிறது. இங்கிட்ட வண்டி நிப்பாட்டுறது. அம்மாவில் ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான். இங்கே போர்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு போர்டு அங்கே போனோம்னா, போர்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு இங்கே டிஎஸ்எஸ்க்கு வந்தோம்னா இவங்க சொல்கிறாங்க இது இப்போ இல்லை, அது அவங்க அந்த சர்டிஃபிகேட் வந்தோன்னே அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஃபோன் பண்ணோம், அப்போ நீங்கள் இதை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் நினச்சி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே போய் நீங்கள் சப்மிட் பண்ணிடுங்க, இப்போ சப்மிட் பண்ணிடுங்க அப்படின்னு. என்ன இது இங்கே இருந்தாங்க? சரி, இதுக்கு ஒரு வாட்டி கேட்டுட்டு இது பண்ணுவோம், அவ்வளோதான். இங்கிட்டு ரவுண்ட் அடிக்கவே டைம் கரெக்டாக இருக்கும் போலே. திரும்ப பிஎம்பி ஆஃபீஸ்க்கு வந்துடும். நம்ம இப்போ ஸ்டூடெண்ட் செக் அவுட் பண்ணிட்டதுக்கப்புறம் வரேன். ஸோ இப்போ இங்கே அவங்களுக்கு ஒன்றும் தெரியல, ஏன்னா ஸ்டாஃப் எல்லாம் புது ஸ்டாஃப் வந்திருக்காங்க. இப்போ தான் எல்லாம் நியூலி அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க, எனக்குமே தெரில ஒன்றுமே. சரி, இருந்தாலும் சொல்லிட்டு அவங்கள்ட்ட சரி ஓகே அப்படின்ட்டு இருக்காங்க. அது மேபி வந்து ஒரு வாரத்துக்குள்ளே ஆக வாய்ப்பு. ஏன்னா நாளை கழிச்சு திரும்பி மேபி உங்களுக்கு ஹாலிடே, ஏதோ ஒரு பண்டிகை இருக்குது போல், அதான் ஹாலிடே. அதனால வந்து இப்போ ஆயிரும். ஆனால் நம்ம அங்கே போய்ட்டு சர்வே பண்ணிட்டு கொஞ்சம் இங்கேயும் அழிகிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, பண்ணிவிட்டு இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன பார்க்கணும்னா நெக்ஸ்ட் vlogல நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி இது மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு வந்து இல்லை மொக்க வீடியோலாம் வரும். அதுக்கு வந்து நீங்கள் பார்க்கணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டி விட்டீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி நான் வந்து தேவையெல்லாம் பார்க்கல மாதிரி இங்கே லூசு மாதிரி இங்கிட்டு சுற்றிட்டே இருப்பேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். அப்பப்போ எடுத்து போடுவேன். அப்பப்போ டைம் இருந்தால் சீக்கிரம் போடுவேன். சரி, டைம் இருந்துச்சுன்னா சீக்கிரம் போடுவேன். டைம் இல்லாட்டினா கொஞ்சம் லேட் ஆகும். அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. அதனால் வந்து எதாக இருந்தாலும் உங்களோட கமெண்ட்டை உங்களோட ஏதாச்சும் சொல்லணும்னு நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிக்கலாம். தெரிவிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பெல் ஐக்கன் தட்டி விட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்டு எல்லாருக்கும் டாட்டா பாய்னு சொல்லிட்டு நீங்களும் போயிட்டு இருங்க, நானும் போயிட்டு இருக்கேன். டாட்டா பாய்.